ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் நேத்தன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டருக்கு இன்னும் மிக குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலைனாலும் ஏதோ பாலிட்டியில் சில முக்கியமான ஃபேக்ட் மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35. ஸோ இது நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டுமே கிட்டத்தட்ட 3 to 4 hours எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்லேயும் எடுத்து சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம், லக்ஷ்மிகாந்தையும் எடுத்து சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம், இல்லை இன்னும் என்னென்ன சோர்ஸ் புக் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். அது 4 to 5 hours கூட எடுக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஃபேக்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது 12 to 35 இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த 20 days என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் வந்து இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், அப்படி கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா இது பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குற மாதிரி இருந்தால் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி, இல்லை கிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், கிஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிக்கல், அது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நம்ம மற்றபடி வேறு பாடங்களில் இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்பான நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்குமே வந்து டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால தான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. இல்லாட்டி நான் உங்களுக்கு எப்போயோ ஒரே ட்ரைவில் எல்லா ஃபைலையும் போட்டுட்டு எல்லா பிடிஎஃபையும் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். பட் ஆனால் முடியலை, அது என்னவோ தெரியலை, யார் நேரம்னு தெரியலை. பட் பார்க்கலாம், இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ தேர்ட் பார்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35 நம்ம பார்க்குறோம். ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்கிறாங்க. நீங்கள் மேக்னா கார்ட்டான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு லார்டு வந்து இது பண்ணியிருப்பார், அந்த மாதிரி தனியாக இருக்கும். ஸோ இங்கே வெறும் மேக்னா கார்ட்டான்னு கேட்டால் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக பார்க்கும்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது, 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே எதுவுமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டினா 14 to 18 வரும், ரைட் டு ஃப்ரீடம்னா 19 to 22 வரும் அப்படிங்கிற அளவுக்காச்சும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் 32 வரைய கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 31 ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதை கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருந்தது. அதோடு சேர்த்து மொத்தம் 7 இருந்தது, அதாவது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை டெலீட் பண்ணி எங்கே தூக்கி வச்சுருக்காங்கன்னா, அன்றைக்கி நான் சொன்னேன் பார்ட்ஸ் பார்க்கும்போது பார்ட் 12 300A போய் வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ மேக்னா கார்ட்டான்னு இதை சொல்கிறாங்க. இது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். மொத்தம் 6 இருக்குது. அதுக்கு முன்னாடி 7 இருந்ததாமா. அந்த 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31. ஸோ ரிப்பீல் பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்டை பயன்படுத்தினாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 டெலிட்டட். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு நான் அன்றைக்கே சொன்னேன், இதை எழுத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, அது வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி அதை ரெஃபர் பண்ணி தான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அதுதான் என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் கொண்டு வராங்க. ஸோ அது 42nd 76, இது 44th 1978 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம ப்ரீஃபாலாம் பார்க்க போகிறதில்ல. அந்த 14 to 18 14 என்ன 15 என்ன இது தான். நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். மேபி வந்து எலிமினேஷன் மெத்தடுக்காச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பார்ட்லேருந்து தான் கேட்பாங்க, பெரும்பாலும் 7 பார்ட்லேருந்து தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். ஸோ ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. பட் பேசிக்காச்சும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை நான் எழுதியிருக்கேன். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 ரொம்ப முக்கியம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷரத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பண்ணுறது டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொபிக்ஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் ஆர்டிகல் 16 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பொது வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமமான
வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு ஆர்டிகல் 16. உடனே மக்கள் யாரும் கேட்டுறக்கூடாது, அப்புறம் ரிசர்வேஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு டிபிஎஸ்பியில் ஒன்று இருக்குது. இதை நம்ம பார்க்குறது வந்து தெளிவாக பார்க்கணும். அதான் நான் சொன்னேன் 3 to 4 hours ஆகும். ஸோ ஆர்டிகல் 16 என்னென்னா பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வேலை வாய்ப்பு, இதை சமமான வாய்ப்பு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 16 அண்ட் ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இதில் வந்து இன்னொரு வார்த்தை வரும், அதை நான் கொடுக்கல. எக்ஸப்ட் ஆஃப் மிலிட்ரி அண்ட் நோபல் ப்ரொஃபஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்கள தவிர வேறு யாருமே எந்த டைட்டிலும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டிலாம் எக்கச்சக்க டைம் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பொறுத்துக்களை கேட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி 17th என்ன அன்டச்சபிலிட்டிலாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பற்றி சொல்லக்கூடிய ஷரத் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. தமிழில் சொல்கிறது இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க தயவுசெய்து. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22. ஸோ ஆர்டிகல் 19 பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். எப்படி ஆர்டிகல் 14 to 18 ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஆர்டிகல் 19 ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் டு ஃப்ரீடத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 19 தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆர்டிகல் 19 தான் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு 6 முக்கியமான ஒரு உரிமைகளை தராங்க. அதான் பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19. இதெல்லாம் வந்து ஏன் எமர்ஜ் ஆச்சு, அதாவது இதெல்லாம் ஏன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கதை இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறக்காண்டி ஆர்டிகல் 19னா ஒரு 6 ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பாருங்கள். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், கருத்து மற்றும் பேச்சை வந்து சுதந்திரம், வெளியிடுவதற்கான சுதந்திரம். அடுத்து ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, ஆயுதங்கள் இல்லாமல் ஒன்று சேருவதற்கு, அதாவது கூட்டம் கூடுவதற்கு உரிமை. அதே மாதிரி ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன், அதாவது சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கான உரிமை. ரைட் டு ஃப்ரீலி மூவ் த்ரூ அவுட் இந்தியா, இந்தியா முழுவதும் எங்குனாலும் சென்று வருவதற்கான உரிமை. அடுத்து ரைட் டு ரிசைட் எனி பார்ட் ஆஃப் தி இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியிலும் போய் நம்ம செட்டில் ஆகிறதுக்கும் அங்கேயே ரெசைட் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ட்ரேட். இன்னும் 2-3 வார்த்தை வரும். ஸோ நான் புரியணுங்கிறக்காண்டி ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். அதுவும் திரும்ப ப்ரொஃபஷன் தான் எழுதியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு இன்னும் ப்ரொசீஜர்னு எதுவுமே இல்லை. நீங்கள் ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு யாரும் வந்து உங்களை கேட்க முடியாது. ஸோ இந்த அடிப்படை உரிமை, ஒரு 6 உரிமையை பற்றி சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரைட் டு ஃப்ரீடத்தில் ஆர்டிகல் 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஈஸியாக சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் அதை விட ஈஸியாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ் அண்ட் ரைட் டு ஃப்ரீலி மூவ் த்ரூ அவுட் தி இந்தியா அண்ட் ரைட் டு ரிசைட் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, ரைட் த ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ட்ரேட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 20லாம் வந்து நீங்கள் சும்மா ஞாபகம் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஆர்டிகல் 20 பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். சில குற்றங்களுக்காக சிலரை கைது செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான உரிமை தான் ஆர்டிகல் 20. அவ்வளோதான். இந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மற்றபடி வந்து ஆர்டிகல் 20 அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. மற்ற ஆர்டிக்கல் இதையே நீங்கள் ஆர்டிகல் 20 தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு. ஸோ ஆர்டிகல் 20 ஏன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை ஆர்டிகல் 19, 22, 23 எல்லாம் கேட்டாங்கன்னா இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டியாச்சும் உங்களுக்கு பயன்படும் அப்படின்ட்டு தான் ஆர்டிகல் 20 என்னென்னாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ஆர்டிகல் 21 ரொம்ப முக்கியம். ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் 6 to 14 years. இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. மக்களே நிறையா அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமான ஒரு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 42, 44, இந்த 86 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற அமெண்ட்மெண்ட். நீங்கள் கேட்கக்கூடாது. இது ஏன் டிபிஎஸ்பிலையும் நம்ம பார்த்தோம், 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டிக்கல் 45 நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அது வந்து அவங்களோட உரிமைன்னு சொல்கிறாங்க, குழந்தைகளோட உரிமை. ஆனால் அந்த குழந்தைகளோட உரிமை எப்படி, அது அந்த 13 வயசு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ எப்படி தெரியும் நம்ம படித்து தான் ஆகணும், இது நமக்கான உரிமைங்கிறது தெரியாது. ஸோ அப்போ அவங்க கார்டியனுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் திரும்ப சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த 3லேயும் ரிலேட் ஆகிருக்கு.
டிபிஎஸ்பி வந்து நீதிமன்றத்தால் போய் நிலைநாட்ட முடியாது. அதாவது இது நீங்கள் ஃபாலோ பண்ணல, அதனால் நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறதும் அந்த குழந்தைக்கு தெரியாதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் போய் சேர்க்குறாங்க. 11வது அடிப்படை கடமையில் போய் சேர்க்குறாங்க. என்னென்னா 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு நீ அப்பாவாக இருக்கலாம், இல்லை கார்டியனாக இருக்கலாம், கொடுக்கறது உன்னுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் அதான். இதை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம். ஸோ அடுத்த ஆர்டிகல் 22, இதுவும் ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் அண்ட் பினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அது என்னென்னு தேடி பாருங்கள். 22 நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அதாவது சிலர் கைது செய்கிறதுக்கும் காவல் வைக்கிறதுக்கும் அது எதிரானது. இப்போ வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன மாதிரி குற்றங்களுக்காக ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து 24 மணி நேரத்தில் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிப்பாட்டணும். உங்களுக்குன்னு உறவினர்களுக்கு சொல்கிறதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு லாயர் வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ளே எதுவும் இல்லைன்னா உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் உதவி இருக்குது. அதெல்லாம் சொல்கிறது தான் ஆர்டிகல் 22. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆர்டிகல் 23 மற்றும் 24. ஸோ ஆர்டிகல் 23 பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் தான் மக்களே. 23 and 24 ரொம்ப முக்கியம். ப்ரொபிக்ஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், அதாவது ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த தொழிலாளர்களை, கட்டாய தொழிலாளர்களை வந்து இது பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை என்னமோ சொல்லுவாங்க, டக்குனு ஞாபகம். ஸோ ஆர்டிகல் 23 என்னென்னா ஃபோர்ஸ்டு லேபரை வந்து பேன் பண்ணுறது எதுனா, ப்ரொஹிபிட் பண்ணுறது எதுனா ஆர்டிகல் 23 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஆர்டிகல் 24 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபிக்ஷன் ஆஃப் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் முறையை வந்து இது பண்ணுறது எதுனா ஆர்டிகல் 24. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஆர்டிகல் 25 to 28. ஸோ ஆர்டிகல் 25 and 26, 27, 28. ஸோ இதில் நீங்கள் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் 25 to 28 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் உள்ளே தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் ஆர் ப்ரொபகேஷன், ஒரு மதத்தை நீங்கள் பரப்புறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆர்டிகல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர், நான் முஸ்லீமாக இருக்கலாம், நான் கிறிஸ்டியனாக இருக்கலாம், நான் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 27 பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியன், அப்படின்னா நான் ஒரு மத நிறுவனம், அது முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், என்னனாலும் இருக்கலாம், ஜெயின்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நிறுவனம் தொடங்கும் போது அந்த நிறுவனம் வந்து வரி கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு இந்துவாக இருக்கேன், ஆனால் நான் வந்து ஒரு முஸ்லீம் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருக்கேன்னா அந்த முஸ்லீம் நிறுவனம் வந்து இப்போ காலையில் 10 மணிக்கு வந்து தொழுறாங்க அப்படின்னா என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து அது என்னுடைய உரிமை. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கள் இன்ஸ்டிடியூஷனில், ஸோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தான். கல்வி நிறுவனங்களில் அந்த மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29 மற்றும் 30. ஆர்டிகல் 29 பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி, சிறுபான்மையினர்களை வந்து பாதுகாக்கிறது எதுனா ஆர்டிகல் 29 தான். சிறுபான்மையினர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது எதுனா ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 வந்து ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஏதோ ஒரு இனம், அவங்க என்ன வேணாலும் இருக்கல. இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க ரொம்ப சிறுபான்மையினராக இருக்காங்கன்னா அந்த சிறுபான்மையினர் வந்து தங்களுக்கென ஒரு தெலுங்கு பள்ளியவோ இல்லை தெலுங்கு ஸ்கூலையோ காலேஜையோ கொண்டு வரலாம். அது வந்து மைனாரிட்டியோட ஒரு ரைட்ஸ் மாதிரி ஆர்டிகல் 29, 30. ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மக்கள் பாருங்கள் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ கொடுக்குறாங்க, எல்லாரையும் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிகல் 31 ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க 44th and 76ல். ஸோ ஆர்டிகல் 32 பார்த்திங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அதாவது அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை எதுனா ஆர்டிகல் 32 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 32 தான் இருதயம் மற்றும் ஆன்மா, அதாவது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்டிகல் 32 தான் ஃபைனல். ஸோ மக்களே நான் சொன்ன மாதிரி வந்து இதை 4 மணி நேரம் கூட பேசணும்னா எடுத்து பேசலாம். பட் ஆனால் இது உங்களுக்கு என்ன ஆர்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணுக்காண்டி மட்டும்தான் வந்து இந்த வீடியோ. ஸோ தயவுசெய்து எழுதி படிங்க. அப்படி படிக்க முடியினாலும் டெய்லி ரீட் பண்ணிட்டுருங்க, இல்லை சும்மாவாச்சும் பாருங்கள் மக்களை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.